இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2025ல ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் பிக்ஷன் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன லிலோ அண்ட் ஸ்டிச். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, அழிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பூமிக்கு வந்து அங்க ஒரு சின்ன பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆகி அந்த சின்ன பொண்ணுனால எப்படி மாறுது, அதுக்கும் அவளுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் உருவாகுது அப்படிங்கறத ஒரு சயின்ஸ் பிக்ஷன் காமெடி டிராமாவா கொடுத்திருக்க படம் தான் இந்த லிலோ அண்ட் ஸ்டிச். வாங்க கதைக்குள்ள போய் அவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸை நாமளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். படத்தை ஓபன் பண்ணும்போது குவல்டிகவன் கேலக்சி எமர்ஜென்சி செஷன் ஆஃப் கேலக்டிக்கல் கவுன்சில் அப்படின்னு போட்டு ஒரு கவுன்சில் கூடி இருக்கிறத காட்டுறாங்க. அந்த கேலக்சியோட தலைவர் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே வச்சு ஒரு கவுன்சில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஜூம்பா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட கூட்டிட்டு வந்து அங்க அவர் கண்டுபிடிச்ச 626 அப்படிங்கிற ஒரு ஜந்துவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தலைவர் கவுன்சில் மெம்பர்ஸ் கிட்ட 626 காட்டி அந்த சயின்டிஸ்ட் ஜூம்பா கிட்ட, உங்களை இந்த மாதிரி ஜந்துக்கள் கிட்ட இருந்து எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணோம், ஆனா நீங்க இதையே கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, இதனால எவ்வளவு பாதிப்புகள் வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கோவப்பட, எங்க என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் 626 ரொம்பவே அற்புதமான ஒரு படைப்பு, அதை தடுக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, 100 சூப்பர் கம்ப்யூட்டரை விட மேலானது அப்படின்னு சயின்டிஸ்ட் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாருமே இது அழிவை தரக்கூடியது, இதனால ஆபத்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அதை தன்னை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி 626 பேச சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அது எல்லாருமே வெறுப்பேற்ற மாதிரி சிக்னல் பண்ணி காண்டியத்தை தலைவர் டென்ஷன் ஆகி, நீயே எங்க முடிவை சுலபமாக்கிட்ட, உன்னை இந்த கேலக்சியை விட்டு நாங்க தள்ளி வைக்கிறோம், டாக்டர் ஜூம்பாவோட லேபையும் அழிக்க உத்தரவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றாரு. தலைவரோட ஆட்கள் 626 கேலக்சியை விட்டு வெளியில அனுப்பி ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போக 626 அங்க இருந்த அந்த கேலக்சியோட போலீஸ் வண்டி எடுத்துக்கிட்டு தப்பிச்சிருது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நிறைய பேர் போறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் 626 எங்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு தலைவர் சொல்ல, அவங்க ட்ராக் பண்ணி பார்த்தா அது ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு பிளானட்டுக்கு போகுது. அது ரொம்பவே நல்லதா போச்சு, அந்த தண்ணிக்குள்ள அது மூழ்கி அப்படியே செத்து போயிடும் அப்படின்னு தலைவர் சந்தோஷமா இருக்கும் போது அது பூமி பக்கமா திரும்பிடுது. எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே அங்க சயின்டிஸ்ட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, நான் உங்களுக்கு 626 பிடிக்க ஹெல்ப் பண்றேன், ஆனா எனக்கு என்னோட லேபை நீங்க திருப்பி தரணும் அப்படின்னு கேட்க, தலைவரும் வேற வழி இல்லாம சயின்டிஸ்டோட போலீஸ் ஏஜென்ட் ஒருத்தனை அனுப்பி 626 அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு பூமியை பத்தி நல்லாவே தெரியும், அதை விட அவனுக்கு பூமியை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவனும் ஆர்வமா சயின்டிஸ்டோட கிளம்புறான். இங்க பூமியில ஒரு குட்டி பொண்ணு கடல்ல நீந்தி கீழே போயிட்டு ஒரு மீனுக்கு சாண்ட்விச் சாப்பிட வைக்கிறா. அந்த பொண்ணு பேரு தான் லிலோ. அங்கேதான் படத்தோட டைட்டில் போடுறாங்க. லிலோவுக்கு அனிமல்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அடைச்சு வச்சிருக்கிற கோழிகளை கூட அவிழ்த்து விட்டுட்டு செக்யூரிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறா. லிலாவோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப அவளோட அக்கா கூட ஸ்டே பண்ணிருக்கா. அக்கா ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சரியான வேலை இல்ல அப்படிங்கிறதுனால லிலாவை பாத்துக்கிற அளவுக்கு அவளால முடியாது அப்படி சொல்லி ஒரு சோசியல் ஒர்க்கர் லிலாவை கவர்மெண்ட் பாதுகாப்புல விடணும் அப்படி சொல்றாங்க. ஆனா லிலாவோட அக்கா, அவங்கள நம்ம இதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படி வச்சுக்கலாம், ஹீரோயினோ லிலாவை விட்டு கொடுக்க முடியாம அவங்க என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி லிலாவை பத்திரமா நானே வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் அவ கூடவே லிலா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா. அதனால அந்த சோசியல் ஒர்க்கர் அடிக்கடி அவங்கள பார்த்துட்டு இல்ல நல்லா இருக்காள் அப்படின்னு செக் பண்ணிட்டு அங்க இருந்து போவாங்க. இன்னைக்கு லிலாவோட ஸ்கூல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. லிலாவும் அது பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இப்ப வேக வேகமா போய்கிட்டு இருக்கா. அங்க எல்லாருமே ரெடியாக வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, லிலாவும் வேகமா ஓடி வந்து, சாரி என்னோட ஃப்ரெண்டுக்கு சாண்ட்விச் கொடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூமை போட்டுக்கிட்டு அவங்களோட ஜாயின் பண்றா. ஓ அப்படியா, உன் ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க அப்படின்னு டீச்சர் கேட்க, அவ ஒரு மீன் அப்படின்னு லிலா சொன்னதும் டீச்சர் ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி டான்ஸ் ஆடுங்க, ஒழுங்கா நில்லுங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே நிக்க வச்சு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப அவ கூட ஆடுற ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கூட இல்ல, அதனாலதான் மிருகத்தெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு திரியிறா அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்த லிலோவோட முகமே சுருங்கி போயிடுது. லீலோ பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அந்த டான்ஸ் ஆரம்பிச்சிட லீலோ இன்னும் ஹீரோயின் வரலையே அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப அவளை ஆல்ரெடி வெறுப்பேத்தின அந்த பொண்ணு லீலாவை தள்ளிவிட, ஏற்கனவே அக்கா வரல அப்படிங்கிற டென்ஷன்ல இருந்த லீலோ அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறா. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. லீலோவை ஸ்கூல்ல விட்டு சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோனை காட்டினா ஹீரோனோட வண்டி மக்கர் பண்ணதுனாலதான் ஹீரோனால சரியான நேரத்துக்கு வர முடியல. அவ ஸ்கூலுக்கு வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தா லீலோ வீட்டோட கதவை சாத்தி வச்சுக்கிட்டு திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. லீலோ ஹீரோயின் ப்ரோக்ராமுக்கு வராதனால கோவமா இருக்க, தயவு செஞ்சு கதவை திறமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சி கேட்டு பாக்குறா. அப்பவும் லீலோ கதவை திறக்காதனால இப்ப கதவை உடைச்சு திறக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கல் எடுத்து ஹீரோயின் கதவை உடைக்க போகும்போது கரெக்டா அந்த சோசியல் ஒர்க்கர் மிஸ்ஸஸ் கே அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் கல்லும் கையமா நிக்கிறத பார்த்துட்டு என்னதுலாம் அப்படின்னு அவங்க கேட்க, ஒண்ணுமில்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, வாங்க நம்ம முன்னாடி வெளியே போக வேணாம், வீட்டோட பின்னாடி வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு பின்னாடி வெளியே ஹீரோன் அவங்களை கூட்டிட்டு போறான். ஆனா அங்கேயுமே லீலோ செயினை லாக் பண்ணி வச்சிருக்க, அதை மிஸ்ஸஸ் கேக்கு தெரியாம மறைச்சபடி இடிச்சு தள்ளி துறக்கிறா. எல்லாத்தையுமே மிஸ்ஸஸ் கே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு டீயை போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா அதுல ஒண்ணுமே இல்ல. வேற வழி இல்லாம பாக்கெட் ஜூஸை ஓபன் பண்ணி கொட்டி அதை சூடு பண்ணி ஹீரோன் அவங்களுக்கு கொடுக்கறா. மிஸ்ஸஸ் கே வீட்டை அப்படி நோட்டை விட அங்க
டேபிள்ல லீலோ வரைஞ்ச நிறைய டிராயிங்ஸ் இருக்கு. அதுல ஒரு டிராயிங்ல மீ அலோன் அப்படின்னு தனியா லீலோ இருக்கிற மாதிரி லீலோ வரைஞ்சு வச்சிருக்கா. அத பார்த்த மிஸ்ஸஸ்க்கு, என்னமா உன் தங்கச்சி எப்போ நீ வீட்டுல தனியா விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு கேட்க, அப்படிதான் இல்லையே, அவளை கூட்டிக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் அந்த ஜூஸ கொண்டு வந்து டீன்னு கொடுக்கறா. அது படு கேவலமா இருக்கு. அப்ப லீலோவும் அங்கே வந்துட மிஸ்ஸஸ்க்கு லீலோ கிட்ட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. பின்னாடி இருந்து ஹீரன் எல்லாத்துக்கும் சைகையிலே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, லீலோவும் அதை பார்த்து நான் ஒழுங்கா சாப்பிடுறேன், சேட்டை பண்ணாம இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா கடைசியில அவ எல்லாத்தையுமே மாத்தி சொல்லிட ஹீரனும் எதையோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனாலும் மிஸ்ஸஸ் கே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு எல்லாமே புரியுது, உங்க அப்பாவையும் அம்மாவையும் நீங்க இழந்து ரொம்ப காலம் ஆனாலும் நீயுமே சின்ன பொண்ணுதான், உன்னால இவளை எப்படி பாத்துக்க முடியும்? எங்க ஆபீஸுக்கு புது டைரக்டர் வேற வர போறாரு, அதுக்குள்ள நான் சொல்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ அச்சீவ் பண்ணிட்டேனா நீங்க ரெண்டு பேரும் நல்ல விதமா இருக்கீங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், இல்லைன்னா கவர்மெண்டோட பொறுப்புக்கு லீல வந்துடுவா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரனோட முகமே அதை கேட்டு மாறி போயிருது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. நான் 3 ரூல்ஸ் சொல்றேன், அத செஞ்சு முடி. ஒண்ணு, வீட்டை கிளீனா வச்சுக்கணும். கிச்சன் ஃப்ரிட்ஜ் அப்படி சொல்லிட்டு ஏதாவது பொருள் வாங்கி வச்சு வீட்டுல சமைச்சு லீலோக்கு கொடுக்கணும். அடுத்ததா ஹீரன் வச்சிருக்கிற அந்த பில்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரூலா ஹீரனுக்கு லீலோவுக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும் அப்படி சொல்றாங்க. இந்த 3 இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள முடிச்சிட்டேனா உனக்கு நான் டைரக்டர் கிட்ட டைம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோன் லீலோ கிட்ட, ஏண்டி அவங்க முன்னாடி ஒழுங்கா நடந்துக்க கூடாது அப்படி திட்டி அவளை அடிக்க போக வீடு முழுக்க 2 பேருமே ஓடி துரத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ ஒழுங்கா நடந்துக்கலனா உன்னை என்னை பிரிச்சிடுவாங்க அப்படின்னு ஹீரோன் சொல்ல, நீ உன்னை அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லீலோ அவளோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறா. அடுத்த சில ஹீரோன் வெளியில வர ஹீரோனோட பக்கத்து வீட்டு லேடி வந்து அவகிட்ட ஒரு அட்மிஷன் ஃபார்மை கொடுத்து, இந்த அட்மிஷன் ஃபார்மை எத்தனை வாட்டி நீ குப்பையில போட்டாலும் அது உன் கைக்கு திரும்ப வரும்னு சொல்ல, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு ஹீரோன் கேக்குறா. ஹீரோனுக்கு மெரைன் பயாலஜி படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவளுக்கு கடல்ல சர்ஃப் பண்றது ரொம்பவே பிடிக்கும். சர்ஃபிங்னா அந்த போட்டை வச்சுக்கிட்டு கடல்ல விளையாடுவாங்கல்ல, அதுதான். ஹீரோனோட அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் போது அவ மெரைன் பயாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிருக்கா. ஆனா இப்ப அவங்க இறந்ததுனால லீலாவை பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோன் கிடைச்சி வேலைக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்காக தான் இப்ப பக்கத்து விட்டு பாட்டி அந்த ஃபார்மை எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோன் கிட்ட, அந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அதுவும் நீ எடுத்த அந்த குரூப்பை ஒரு சிலர் தான் எடுத்திருப்பாங்க, அவங்க தான் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்களே, நீ பேசாம படிக்க போனா என்ன அப்படின்னு பாட்டியும் கேட்க, அதுக்கு ஹீரோனோ, என்னால லீலாவை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றான். அவளுக்கு என்ன வேணும்னு எப்பயாவது நீ கேட்டிருக்கிய அப்படின்னு பாட்டி கேட்க, அவளுக்கு 6 வயசு தான் ஆகுது, அவகிட்ட போய் என்ன கேட்க சொல்றீங்க அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது சர்ஃப் போட்டோட அங்க ஒருத்தன் வர்றான். அவன் பேர் ராபர்ட், அவன் பாட்டியோட பையன் தான். ஹீரோனை பார்த்துட்டு அவன் வழிஞ்சுக்கிட்டே, நீ தண்ணியில சர்ஃப் பண்ணதை நான் பார்த்திருக்கேன், அதை பார்த்துட்டு தான் எனக்கு இந்த சர்ஃபிங் மேலே ஆர்வம் வந்துச்சு, நீ எவ்வளவு அழகா பண்ணுவ தெரியுமா அப்படின்னு அவன் பாட்டுக்கு என்னமோ உளறிக்கிட்டு இருக்க. பாட்டிமாவும், உளறனது போதுண்டா வா போவோம் அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. சோ ஹீரோனுக்கு மெரைன் பயாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தாலும் லீலோ மேல இருக்க அந்த அன்பால அவளை விட்டுட்டு போக முடியாம இங்கே இருக்கா அப்படிங்கிறத காட்டுறாங்க. அடுத்த சீன்ல போலீஸ் உண்டியில தப்பிச்சு போன 626 காட்டுறாங்க. அது ஆயா படுத்துக்கிட்டு அப்படி கேலக்சில உலாவிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ வார்னிங் சைன் வருது. அது என்ன ஏதுன்னு பார்க்காம 626 கடுப்புல மானிட்டரை போட்டு தட்டிட்டு அது பாட்டுக்கு தட்டிக்கிட்டே இருக்க, ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகி வண்டி வேகமா அப்படி கீழே விழுகுது. அப்படி அந்த பக்கமா ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனை தங்கச்சிக்கு பிடிச்ச சாண்ட்விச்ச பண்ணி கொண்டு வந்து கொடுக்க, அதுவும் சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கு. லீலோவும், ஐயோ என்னால சாப்பிட முடியாது அப்படி சொல்லி கொடுத்துட, சரி பிடிக்கலன்னா விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோ அதை பெருசா எடுத்துக்காம திரும்பி போக பாக்குறா. லீலோவும் ஹீரோனை நிறுத்தி, என்ன எல்லாருமே பேட் கேர்ள் அப்படின்னு சொல்றாங்க, நான் உண்மையாவே கெட்ட பொண்ணா அப்படின்னு லீலோவும் கேட்க, சேச்சே நீ கெட்ட பொண்ணுலாம் இல்ல, எல்லாரும் அப்பப்ப தப்பு பண்ணுவோம், அந்த மாதிரி நீயும் அப்பப்ப சின்ன தப்பு பண்ற, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்றான். அப்பதான் லீலாவும் அந்த குட்டி பொண்ணை தள்ளி விடுறத பத்தி சொல்றா. அதுக்கு ஹீரோயின், எனக்கு தெரியும், ஆனா ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்க, லீலாவும் அவ கேலி பண்ணதை பத்தி சொல்லி, மத்தவங்க நினைக்கிற மாதிரி நீயும் என்ன கெட்ட பொண்ணா நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோ, கண்டிப்பா நான் உனக்கு கெட்ட பொண்ணா நினைக்கல, நீ என்னோட குட்டி தங்கச்சி, என் செல்ல தங்கச்சி, நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் பாசமா பேசி அவ கூட விளையாண்டுட்டு, சரி நம்ம தூங்க போலாமா அப்படின்னு கேட்க, அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. தங்கச்சி வேகமா எந்திரிச்சு வந்து ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு எரி நட்சத்திரம் விழுகிற மாதிரி தெரியுது. எரி நட்சத்திரம் விழுகும் போது ஏதாவது வேண்டிக்கிட்ட அப்படி நடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தங்கச்சி ஹீரோனை வெளியில அனுப்பிட்டு, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணும், என்னை கிண்டல் பண்ணாம என் கூட எப்பவும் அன்பா இருக்கிற மாதிரி என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லீலோ வேண்டிக்கிறான். லீலோ விழுந்ததா பார்த்தது எரி நட்சத்திரம் கிடையாது, 626 வண்டி தான் விழுந்து சதறி கிடக்கு. 626க்கு ஒண்ணுமே ஆகல, அது ஜாலி எல்லாத்தையுமே உதறி விட்டுட்டு அப்படி வெளியில வருது. அப்ப திடீர்னு 626க்கு ஷாக் அடிச்ச மாதிரி உடம்பே உதறது. அதை அரெஸ்ட் பண்ண கழுத்துல மாட்டின அந்த காலர் தான் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுது. இங்க ஷாக் அடிச்ச 626 உதறிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் சயின்டிஸ்ட் தான் அந்த காலரோட ரிமோட்டை அமுக்கிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் 626க்கு ஷாக் அடிக்குது. சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கிற அந்த ரிமோட்டை வேகமா ஏஜென்ட் பிடிங்கி, என்னையா லூஸ் மாதிரி யூஸ் பண்ற, இது அந்த காலரோட ரிமோட், அந்த காலரை வச்சுதான் அவன் எங்க இருக்கா அப்படிங்கறத நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படி சொல்றாரு. அந்த காலர்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கு, அதை வச்சுதான் 626 எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க
ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் ஏஜென்ட் கிட்ட அதெல்லாம் எப்பவே குடிக்க போட்டிருப்பான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் 626 அங்க இருந்த ஒரு டிரான்ஸ்பார்மருக்கு போயிட்டு 2 ஒயரை புடுங்கி அதுல காலர்ல வச்சு ஷாக்கு கொடுக்க காலர் வெடிச்சு சிதறுது. இங்க இவங்களோட கனெக்ஷன் கட் ஆயிடுது. இப்ப அதை நாமளே போய் தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. காலரை கழட்டி போட்டுட்டு 626 அங்கிருந்து போகும்போது ஒரு பார்ட்டி நடக்கிறத பாக்குது. அங்க இருக்கிற கேக்க பார்த்துட்டு பயங்கரமா டெம்ட் ஆகி அதை சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்ட்டிக்குள்ள புகுந்து அங்க ஒரு அமர்க்கலமே பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இது ஏலியனா இல்ல வேற ஏதாவது புது ஜந்துவா அப்படின்னு சொல்லிட்டு புரியாம அதை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அடிக்கிறேன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 626 மட்டும் எல்லாத்துல இருந்து தப்பிச்சு ஜாலியா அங்க இருக்கிற கேக்கெல்லாம் புடுங்கி தின்னுக்கிட்டு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே 626 போட்டோஸ் எடுத்துட அது நியூஸ் மீடியாஸ் அப்படின்னு பரவிடுது. ஒரு வழியா 626 பார்ட்டியை விட்டு வெளியில ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு பஸ்ல அடிபட்டு மயங்கிடுது. அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல பூமிக்கு வந்து இறங்கின ஏஜென்ட்டையும் சயின்டிஸ்டையும் காட்டுறாங்க. 2 பேரும் மக்களுக்கு நடுவில் உலாவணும்னா நமக்கு மக்கள் மாதிரி ஒரு உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் சொல்ல அதுக்கு என்ன பண்றதுன்னு சயின்டிஸ்ட் கேட்கிறாரு. என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் ஒரு டிவைஸ சயின்டிஸ்ட் மேல பொருத்திட்டு நம்ம 2 பேருக்கும் செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு 2 ஆளுங்களை பிடிப்போம், அப்புறமா அவங்கள மாதிரி மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க முழுசா மறைக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 2 பேரும் ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா செக் பண்ணிட்டு கடைசியா ஒரு 2 பேரை செலக்ட் பண்றாங்க. அவங்க பக்கத்துல போயிட்டு அவங்கள தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி 2 பேரும் அவங்க கையை பிடிக்க அப்படியே அவங்களோட உருவத்துக்கு இவங்களும் மாறிடுறாங்க. இப்ப இவங்கள மனுஷங்க மாதிரி மாறிட்டதுனால 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வந்து ரூம் எடுக்கிறாங்க. 2 பேருமே ரூமுக்குள்ள வந்த உடனே சயின்டிஸ்ட் ஏஜென்ட் கிட்ட முதல் வேலையா நம்ம போயிட்டு 626 கண்டுபிடிக்கணும், போர்ட்டலை ஓபன் பண்ற மிஷின் கண்ணை வச்சு அவன் ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ண ஏஜென்ட் வேகமா வந்து தடுத்து லூசு மாதிரி பண்ணாத, நம்ம போர்ட்டல் ஓபன் பண்றது யாராவது மனுஷங்க பாத்துட்டாங்கன்னா வம்பாயிடும், மனுஷங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியக்கூடாது, அதுதான் நம்ம அசோசியேஷனோட சட்டம், உனக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த போர்ட்டல் கிட்டே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியில இருந்து ஒரு குண்டை ஒருத்தன் பாத்துறான். இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணாம 626 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சயின்டிஸ்ட் வேற கோவமா கத்திக்கிட்டு இருக்க ஏஜென்ட் வேகமா சயின்டிஸ்ட அந்த போர்ட்டல் இருந்து இழுத்துட்டு வந்துட அந்த போர்ட்டலும் அப்படியே மறைஞ்சு போயிடுது. குண்டனும் நம்ம பார்த்தது உண்மையா கனவா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி 626 கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியில வந்தா அந்த போர்ட்டலோட டிவில ஒரு நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு வினோதமான ஜந்து பார்ட்டில கலாட்ட பண்ணதை பத்தியும் அப்புறமா பஸ்ல அடிபட்டதை பத்தியும் சொல்லி அதை இப்ப அனிமல் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் பரவாயில்லையே நம்ம தேடி போறதுக்குள்ள நியூஸே நம்ம கிட்ட தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியா அனிமல் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல லீலோ பக்கத்து வீட்டு பார்ட்டியோட ஷாப்பிங் போன வந்திருக்கா. அவ அந்த அனிமல் ரெஸ்கியூ ஹவுஸ பார்த்துட்டு நான் அங்க போகட்டும் அப்படின்னு பாட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்க லீலோவுக்கு அனிமல்ஸ்ல பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களும் சரி நீ அங்க போ, ஆனா அங்க மட்டும் தான் இருக்கணும், நான் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சேஃப்டிக்காக ஒரு ஸ்ப்ரேயை கொடுத்து யாராவது உன்னை தொந்தரவு பண்ணா ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க கண்ணிலே அடிச்சிருமா அப்படின்னு சொல்லி கொடுக்க லீலோவும் அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா அனிமல் ரெஸ்கியூ ஹவுஸ்க்கு போறா. இப்பதான் மயங்கி விழுந்த 626 எந்திரிக்குது. பார்த்தா அதை ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. லீலோ ரிசப்ஷனுக்கு வந்து நான் உள்ள போகணும் அப்படின்னு கேட்க அந்த ரிசப்ஷன் லேடிக்கும் இவளுக்கு மிருகங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும் போல, அதனால நீ தாராளமா உள்ள போலாம், ஆனா எந்த ஒரு நாய்க்கும் சாக்லேட் எல்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு லீலோவும் நாய்க்கு சாக்லேட்னா பிடிக்குமே அப்படின்னு சொல்றான், ஆனா சாப்பிட்டா அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமே அப்படின்னு சொல்ல லீலோ அவகிட்ட இருந்த எல்லா சாக்லேட்டையும் அங்கேயே வச்சுட்டு உள்ள போறான். இந்த பக்கம் அதுக்குள்ள கூண்டுல இருந்து எஸ்கேப் பண்ண 626 வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமா வந்து கதவை திறந்தா அங்க ஒரு பிளேட் ஃபுல்லாவே கேக்கா இருக்கு. அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷமாகி இதுவும் போயிட்டு கேக்க தின்னுக்கிட்டு இருந்தா கரெக்டா அங்க சயின்டிஸ்ட் ஏஜென்ட் வந்து அதை சுட்டு மயக்கமாக்க பாக்குறாங்க. ஆனா அந்த 626 அதுக்குள்ள அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு காருக்குள்ள போய் மறைஞ்சுக்குது. அங்க ஒரு கன் மாதிரி இருக்கு, அதை எடுத்து அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து அவங்கள சுடுறதுக்காக போனா அதுல இருந்து ஏதோ கிரீ மாதிரி கொட்டுது. இதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி அது திரும்பி அனிமல் ரெஸ்கியூ ரூமுக்குள்ளே போயிடுது. இங்க லீலோ உள்ள வந்து ஒரு நாயை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 626 கூண்டை உடைச்சுக்கிட்டு போயிருக்கிறத பார்த்துட்டு ஐயோ ஒரு நாய் தப்பிச்சு போயிடுச்சு போலியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி 626 வந்து நிக்குது. அது கொஞ்சம் பாக்குறதுக்கு நாய் மாதிரி இருந்தாலும் முதுகுல ஆண்டனா தலையில ஆண்டனா மாதிரி இருக்க அதை பார்த்து எல்லாருமே பயந்துருவாங்கன்னு அதுக்கு புரிஞ்சு அங்க இருந்த ஒரு போட்டோவை பார்த்து நாய் மாதிரியே முதுகுல இருந்த ஆண்டனாவையும் மண்டில இருந்த ஆண்டனாவையும் நண்டு அதோட ஓட்டுக்குள்ள மறைச்சுக்கிற மாதிரி இது உடம்புக்குள்ள மறைச்சுக்குது. அப்படி நாய்க்குட்டி மாதிரியே அது நிக்க லீலாவுக்கு அதை பார்த்த உடனே பயங்கரமா பிடிச்சு போயிடுது. அதை ஆசையா தூக்கி கட்டி பிடிச்சுக்கிறா. அப்ப பாட்டியும் ரிசப்ஷன் லேடியும் அங்க வந்துடுறாங்க. ஐயோ இதையாம நீ தூக்கி வச்சிருக்க, இது ஏகப்பட்ட அமக்கலம் பண்ணிருக்க அப்படி சொல்லி அதை கழுத்துல ஒரு காலரை கட்டி அதை இழுத்துட்டு போய் கூண்டுக்குள்ள அடைக்க ட்ரை பண்ணா அது போக மாட்டேங்குது. ஒரு ரிசப்ஷன் லேடியாவே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. பாட்டி வேற இது நாய் மாதிரியே இல்ல, ஒரு புது ஜந்து மாதிரி ஏதோ கலப்பட மாதிரி இருக்குமா, இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லீலோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது கியூட்டா இருக்கு, என்கிட்ட பேசுச்சு, எனக்கு இந்த நாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. இங்கிருந்து எஸ்கேப் பண்ணா போதுன்ற மாதிரி 626 நாய் மாதிரி பேசாம ஆக்டிங் எல்லாம் கொடுத்து லீலோ மேல
பாசமா இருக்கிற மாதிரி அவகிட்டே ஓட பாட்டியும் சரி இவளுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைச்சு 626 கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதை ஏஜென்ட் சயின்டிஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்க சயின்டிஸ்ட் என்ன நடந்தாலும் சரி இப்பவே சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுட போறான். அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஃபெடரேஷனுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படி சொல்லி ஏஜென்ட் முன்னாடி வர தெரியாதனமா ஏஜென்ட் மேல சயின்டிஸ்ட் சுட்டுட அவன் அப்படி அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறான். இந்த பக்கம் 626 லீலாவோட போயிடுது. அடுத்த சீன்ல நாய்க்குட்டியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு ஹீரோயின் கத்துன்னு கத்துறா. அதுக்கு பாட்டி அங்க பாரு அவன் அந்த நாய்க்குட்டியோட எவ்வளவு சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்கான்னு, உங்க 2 பேருக்குமே இப்ப இந்த மாதிரி ஒரு லெட் அவுட் வேணும்னு சொல்ல ஹீரோனோ என்னமோ பண்ணுங்க அப்படி மாதிரி லீலோ கிட்ட வந்து இங்க பாரு இந்த நாய்க்குட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருக்கும், நாளைக்கு காலையில கொண்டு போய் நம்ம விட்டுருவோம், அது வரைக்கும் அந்த நாய்க்குட்டிக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும் அப்படி சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லீலோவும் சந்தோஷமா தலையாற்றா. இந்த பக்கம் 626 வந்து அந்த வண்டி உடஞ்சி போய் கிடக்கிறத பார்த்துட்டு போலீஸ் எல்லாம் என்கொயரி பண்ண வந்திருக்காங்க. அதுல ஒரு ஆபீசர் இங்க ஆளுங்க வந்ததுக்கான தடையுமே இல்ல, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதுல மனுஷங்க வந்தாங்கன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் கேக்குறாரு. இவரை நாம டிடெக்டிவ் ஓபன் வச்சுக்கலாம், இவர் ஏலியன் வந்துச்சுன்னா அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக வர ஒரு ஆபீசர், அதனால இவர் நம்ம ஏலியன் டிடெக்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். டிடெக்டிவ் சொல்றது புரியாம இன்னொரு நார்மல் ஆபீசர் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, இங்க வந்தது மனுஷன் இல்லைன்னா என்ன ஏலியனா அப்படின்னு கேட்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க கேஸ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அடுத்த சில லீலாவும் 626 வெளியில வந்திருக்கா. பாட்டி அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இங்கே இருக்கணும், எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்து லீலோ கிட்ட ஸ்கூல்ல பிரச்சனை பண்ண அராத்து அங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துடுறா. அவ அங்கேயுமே லீலாவை கலாச்சிக்கிட்டு இருக்க. அங்க அவளோட ஃப்ரெண்டு ஒரு குட்டி கார்ல வந்திருக்கா. அந்த குட்டி காரை பார்த்த உடனே 626 ஒரே ஆச்சரியம் ஆயிடுது. அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அந்த காரை எடுத்து 2 ஒயரை ஜாயின் பண்ணி காரை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடுது. நானும் வரேன் அப்படி சொல்லி லீலோவும் 626 கார்ல ஏறி போயிடுறான். இந்த பொண்ணுங்க எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்குதுங்க. இந்த பக்கம் மயக்க போட்டு விழுந்து ஏஜென்ட் இழுத்துட்டு வந்துகிட்டு இருந்த சயின்டிஸ்ட் இவங்க 2 பேருக்கும் கார்ல போறத பார்த்துட்டு ஏஜென்ட் தரன்னு ரோட்ல இழுத்துக்கிட்டே அவங்கள ஃபாலோ பண்ணி வேகமா போறாரு. இவங்க 2 பேரும் பீச்சுக்கு வர்றாங்க. தண்ணியை பார்த்தாலே 626 பயப்படுது. தண்ணிக்கு பக்கத்துல அது போக மாட்டேங்குது. லீலோ அதை தண்ணிக்குள்ள இழுத்து விளையாடுறா. இது அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறேன்னு ஒரு அட்ராசிட்டியே பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அங்க இருந்த ஹோட்டல் மேனேஜர்ஸும் ஹீரோனுக்கு கால் பண்ண ஹீரோன் வந்து அவங்க 2 பேருமே கூட்டிட்டு போறா. காருக்குள்ள 626 பயங்கரமா அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சீட்டெல்லாம் கிழிச்சு வச்சிருது. ஹீரோன் டென்ஷன் ஆகி இப்ப இந்த சீட்டெல்லாம் வேற நான் ஸ்டிச் பண்ணணுமே அப்படின்னு கத்துறான். அப்பதான் லீலோ 626க்கு ஸ்டிச்னு பேரை வைக்கிறான். 626 இனிமே நான் ஸ்டிச்னு வச்சுக்கிறேன், ஸ்டிச் ஸ்டேரிங் எல்லாத்தையுமே வந்து கைய வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோன் கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கா. கரெக்டா அதே நேரம் சயின்டிஸ்டும் ஏஜென்ட்டை இழுத்துக்கிட்டு ஹீரோனோட காருக்கு முன்னாடி வந்துடுறான். ஹீரோனும் ஷாக் ஆகி இவங்களை இடிக்கிற மாதிரி போய் நிறுத்துறா. ஹீரோனும் சடன் பிரேக் போட்டதுனால ஸ்டிச் கண்ணாடியில மோதி நிக்க அதை சயின்டிஸ்ட் பாத்துறான். ஹீரோன் சயின்டிஸ்ட் கிட்ட சாரி கேட்டுட்டு வண்டியை எடுத்துட்டு போறான். சயின்டிஸ்ட் ஒரு கண்ணால அவ வண்டியில ஒரு டிராக்கிங் டிவைஸ் ஷூட் பண்ணி பிக்ஸ் பண்றாரு. அப்ப இந்த பக்கத்துல இருந்து ஒரு கார் ஹாரன் அடிக்கிற சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா இன்னும் ஏஜென்ட் மயக்கமாகி ரோட்ல தான் கிடக்குறான். இருங்க தூக்கிட்டு போறா அப்படி சொல்லி அவனை திரும்ப தூக்கிக்கிட்டு அங்கிருந்து சயின்டிஸ்ட் கிளம்புறாரு. ஹீரோன் அவங்க 2 பேருமே நேரா அவ வேலை செய்யற அந்த ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறா. அங்கேயும் ஸ்டிச் ஒரு அமக்கலமே பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பண்ண அமக்கத்தினால டேபிள்ல இருந்த கிளாத் பத்திக்கிட்டு எரிய அங்க இன்னும் சில டேபிள்ஸ் எல்லாம் நெருப்பு பிடிச்சி பெரிய பிரச்சனை ஆயிடுது. அதனால ஹீரோனை அந்த ஹோட்டல் ஓனர் வேலையை விட்டு தூக்கிடுறாரு. ஹீரோன் செம்ம டென்ஷனோட வீட்டுக்கு வரா. இந்த ஸ்டிச்ச அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் 626 அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதே அழிவுக்காக மட்டும்தான். அதனால அது எங்க போனாலும் எல்லாத்தையுமே உடைக்கிறது அழிக்கிறதுன்னு அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோன் வீட்டுக்கும் வந்து அதே தான் பண்ண ஹீரோன் லீலோவும் சேர்ந்து அதை பிடிக்க ட்ரை பண்ணா வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தட்டி விட்டு வீட்டையே ஒரு வழி ஆக்கிடுது. ஹீரோன் டென்ஷன் ஆகி லீலோ கிட்ட இது இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருந்தா திரும்பி இதை கொண்டு போய் அனிமல் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்லயே விட்டுருமே அப்படின்னு கத்த லீலோ ஸ்டிச்சுக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறா. அப்புறமா தான் ஸ்டிச் கொஞ்சம் அமைதியாகுது. லீலோவும் ஹீரோன் கிட்ட நீ ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க, பேசாம உன் படிப்பை கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோன் கோமா அது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஈஸி கிடையாது, நம்ம அம்மா அப்பா இப்ப நம்ம கூட இல்ல, இனிமே இதான் நம்ம லைஃப், இப்படிதான் நம்ம லைஃப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோ அங்கிருந்து போயிடுறா. லீலோ ஸ்டிச் கிட்ட அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அப்படிங்கறத அந்த பழைய போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறான். அப்படி ஸ்டிச்சுக்கு ஒரு ஹவாய் டான்ஸுமே கத்து கொடுக்குறா. ஸ்டிச் இங்கதான் இருக்கா அப்படிங்கறத ஏலியன் டிடெக்டிவ் ஆபீசர் கண்டுபிடிச்சாரு. இவங்களோட ப்ரொஃபைலை எடுத்து செக் பண்ணும்போது சோசியல் ஒர்க் மிஸ்ஸஸ் கே இவங்களை அடிக்கடி கண்காணிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரு அந்த சோசியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வரப்போற டைரக்டரா அவரே போறாரு. அடுத்த நான் ஒரு கஃபேல இன்டர்வியூக்கு வர சொல்லி ஹீரோனுக்கு கால் வர அவ லீலாவையும் ஸ்டிச்சையும் கூட்டிக்கிட்டு கிளம்பும் போது கரெக்டா அங்கே மிஸ்ஸஸ் கேயும் டைரக்டரா ஏலியன் டிடெக்டிவும் வந்துடுறாங்க. மிஸ்ஸஸ் கே அவரை டைரக்டர் அப்படி சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு என்னம்மா உங்ககிட்ட இது எல்லாத்தையுமே பண்ணி வைன்னு சொன்னா நீ என்னடானா இருந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கியே, இனிமே எப்படி லீலாவை பாத்துக்கோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு சீக்கிரமாவே வேலை கிடைச்சிரும், இப்ப கூட இன்டர்வியூக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், நான் சீக்கிரமாவே இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துடுறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஏலியன் டிடெக்டிவ் ஸ்டிச் கிட்ட இருந்து ஒரு முடிய லீலாவுக்கு தெரியாம எப்படியே எடுத்துடுறாரு. ஒரு வாரம் டைம் கொடுங்களேன்
விடுங்களே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்குள்ள எல்லாமே செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு லீலோ ஸ்டிச்சையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சயின்டிஸ்டும் ஏஜென்ட்டும் போறாங்க. ஹீரோயின் கப்பையில இவங்களை வெளியில உட்கார வச்சுட்டு இங்கேயாவது சமத்தா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண உள்ள போறா. ஆனா அங்கேயுமே ரெண்டு பேரும் கலாட்ட பண்ண ஹீரோனுக்கு வேலை கிடைக்காம போயிடுது. இதே மாதிரி அவ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லா இடத்துலயும் வேலை கிடைக்காம போக ஹீரோன் ரொம்பவே சோகமா இருக்கா. கடைசியில ஒரு சர்ஃபிங் ட்ரெயினர் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிய வர அத லீலோ ஹீரோன் கிட்ட காட்டுறா. பக்கத்து வீட்டு பாட்டியோட பையனும் இது உனக்கு பிடிச்ச வேலை தானே அப்படின்னு சொன்னதும் ஹீரோன் அந்த வேலையிலே ஜாயின் பண்ணிடுறா. எல்லாருமே தண்ணியில சர்ஃப் பண்றதை பார்த்து ஸ்டிச்சுக்கும் தண்ணி பையன் போய் அதுவும் ஹீரோனோடையும் லீலோடையும் சேர்ந்துக்கிட்டு சர்ஃப் பண்ணுது. அங்க சயின்டிஸ்டும் ஏஜென்ட்டும் வந்து ஸ்டிச்சை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவங்க லீலோவை மயக்கமாக அது மேல ஏரோவை விட ஸ்டிச் அதை அப்படியே பிடிச்சு இழுத்து அவங்களை கீழே தள்ளி விட்டுருது. அதுல இவங்க சர்ஃபிங் போட அப்படியே தடுமாற ஹீரோயின் லீலோ ஸ்டிச் எல்லாருமே தண்ணியில விழுந்துடுறாங்க. இதுல லீலோ மேல வர ட்ரை பண்ணும்போது ஸ்டிச் அவ தலையில காலை வச்சு மேல வர ட்ரை பண்ண அதுல லீலோ மேல வர முடியாம தண்ணிக்குள்ள முழுகி மயக்கமாயிடுறா. இதை பார்த்த ஹீரோயின் ஸ்டிச்சை தள்ளி விட்டுட்டு லீலோவை காப்பாத்துறா. ஸ்டிச் தண்ணியில இருந்து நீந்து வெளியில வந்துடுது. லீலோ மயக்கமானதுனால அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லாம பண்ணி உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. நல்ல வேலையா லீலோவுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா அந்த மெடிக்கல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட ஹீரோன் கிட்ட இப்ப பணம் இல்ல. அவகிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸும் இல்ல. அந்த நேரத்துல மிஸ்ஸஸ் கே வந்து ஹீரோன் கிட்ட அந்த பணத்தை கவர்மெண்ட் கட்டிடும். ஆனா நீ உன்னோட கஸ்டடியை விட்டு கொடுக்கணும், உங்ககிட்ட அவ வளர முடியாது அப்படி சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோனோ ஃபீலோடய அதை ஒத்துக்கிறா. அடுத்த சீன்ல இவங்க இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணதுனால அந்த பெடரேஷனோட தலைவர் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி அந்த 624 எந்த பிரச்சனையும் வராம அதை அரெஸ்ட் பண்ணி பத்திரமா கூட்டிட்டு வர சொன்னா நீங்க பூமியிலே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ண வரைக்கும் போதும், முதல்ல சயின்டிஸ்ட் அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு தலைவர் ஏஜென்ட்டுக்கு உத்தரவு கொடுக்க சயின்டிஸ்ட் செம்மையம் காண்டாயிடுறான். அதுல ஏஜென்ட் என்ன இருந்தாலும் தலைவரோட உத்தரவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக போக அதுக்குள்ள சயின்டிஸ்ட் அங்கிருந்து போர்ட்டல் கண்ணை எடுத்து அங்கே ஒரு போர்ட்டலை உருவாக்கி ஏஜென்ட ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு அவனே 626 அதாவது ஸ்டிச்சை கண்டுபிடிக்க கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோயின் லீலோ கிட்ட நான் சின்ன பண்ணா இருக்கும்போது ஒரு கேம்புக்கு போனேன், ஞாபகம் இருக்கா? அப்ப நானும் நீயும் பிரிஞ்சிருந்தோம், ஆனா அப்பப்ப பேசிக்குவோம்ல, அதே மாதிரிதான் இனிமே நம்ம இருக்க போறோம், நீ என் கூட இருக்க முடியாது, அப்படி இருந்தா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு அவளுக்கு அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்க போறாங்க அப்படிங்கிறத புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா லீலா புரிஞ்சுக்காம அப்ப நீ திரும்பி கேம்புக்கு போக போறியா அப்படின்னா எனக்கு ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்க ஹீரோனோ ஹிட்டரை வச்சு அவளுக்காக ஒரு பாட்டு பாடுறா. இந்த பக்கம் ஸ்டிச் தன்னாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இவங்களை இனிமே டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்புது. அது திரும்பி அனிமல் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டு அந்த கூண்டுக்குள்ளே படுத்துக்குது. அடுத்த நாள் காலையில மிஸ்ஸஸ் கேவும் ஏலியன் டிடெக்டிவும் லீலாவை கூட்டிக்கிட்டு போறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஹீரோனோ சோகமா அவங்கள லீலாவோட ரூமுக்கு கூட்டிட்டு போனா அங்க லீலாவை காணோம், ஸ்டிச்சையும் காணோம். டிடெக்டிவ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த பக்கம் லீலோ ஸ்டிச்சை தேடிதான் அனிமல் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. ஸ்டிச்சை பார்த்துட்டு ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு அவ ஸ்டிச் கிட்ட கேட்க என்னால தானே இவ்வளவு பிரச்சனை, நான் கெட்டவனு ஸ்டிச் சொல்லுது. அதுக்கு லீலோ நீ கெட்டவெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன அப்பப்ப சேட்டை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி கட்டி பிடிச்சிக்க ஸ்டிச்சும் அவளை உண்மையான அன்போட கட்டி பிடிச்சிக்குது. அந்த நேரம் போர்ட்டலை யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவ ஸ்டிச்சை அட்டாக் பண்ண போக ஸ்டிச் அந்த போர்ட்டல் கண்ணை அவங்கிட்ட இருந்து பிடுங்க சயின்டிஸ்ட் கடுப்பா உனக்கு அந்த கண்ணை யூஸ் பண்ண கூட தெரியாது, ஒழுங்கா கொடுத்துரும் அப்படி சொல்லிக்கிட்டு பக்கத்துல வர யூஸ் பண்ண தெரியாமலே ஸ்டிச் மேல ஷூட் பண்ண ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிடுது. கீழேயும் ஷூட் பண்ணா அங்கே ஒரு போர்ட்டல் ஓபன் ஆக சயின்டிஸ்ட் மேலையும் கீழையும் அதுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. அந்த கேப்ல லீலாவும் ஸ்டிச் அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த போர்ட்டல் கண்ணையும் 626 கையோட கொண்டு வந்தது. இங்க ஹீரோயின் மிஸ்ஸஸ் கே டிடெக்டிவ் எல்லாருமே லீலாவை காணாம எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. லீலாவும் ஸ்டிச்சும் வீட்டுக்கு வந்தப்ப அங்க யாருமே இல்ல. இந்த பக்கம் சயின்டிஸ்ட் அவனோட பழைய உருவத்துக்கே வந்து அந்த போர்ட்டல்ல இருந்து தப்பிச்சு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறான். அங்க அவன் 627 அட்டாக் பண்ணா 626 அவனோட சண்டை போட ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருமே துப்பாக்கில மாறி மாறி சுட்டுக்கு இருக்கிறத ஏஜென்ட் பார்த்துட்டு இவனே நம்மள காட்டி கொடுத்துருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வர லீலோ பாட்டி கொடுத்த அந்த ஸ்ப்ரேய ஏஜென்ட் முகத்துல அடிச்சிடறான். அதுல அவனும் ஒரிஜினல் உருவத்துக்கு மாறி எனக்கு இருந்ததே ஒரு கண்ணு, அதையாம இப்படி பண்ண அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் 626 சயின்டிஸ்ட கன் பாயிண்ட்ல லாக் பண்ண சயின்டிஸ்ட் அதுகிட்ட இங்க பாரு, நீ அழிவுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்க, நீ ஒன்னும் இந்த பொண்ணு மேல அக்கறைப்பட்டு ஒன்னும் வரல, அது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட சுயநலத்துக்காக தான் நீ இவ கூட இருக்க அப்படி சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்ல இதை கேட்டு லீலோவும் இவர் சொல்றது உண்மையா அப்படின்னு ஃபீல் ஆகி ஸ்டிச் கிட்ட கேக்குறா. அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி 626 அமைதியா இருக்கு. சயின்டிஸ்ட் ஒரு காலரை கொடுத்து இப்பவாவது உனக்கு அந்த பொண்ணு மேல அக்கறை இருந்துச்சுன்னா இந்த காலரை போட்டுக்கிட்டு என் கூட வந்துடு அப்படி சொல்ல 626 கண்ணை கீழே வச்சுட்டு அந்த காலரை எடுத்து தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்படியே சயின்டிஸ்ட் பின்னாடியே போக கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் போட்டோக்குள்ள போகும்போது வீடு அப்படியே இடிஞ்சு விழுகுது. லீலோக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு 626 டென்ஷன் ஆக சயின்டிஸ்ட் அதை ஒரு சின்ன இடத்துக்குள்ள லாக் பண்ணி வச்சிடறான். அப்படியே அங்கே கட் பண்றாங்க. இப்ப இங்க வீடு இடிஞ்சு விழுகிறத பார்த்து பக்கத்து வீட்டு பாட்டி ஹீரோனுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அங்க வந்து உடஞ்சு போன இடத்துல லீலோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஏஜென்ட் தான் அவனோட ஒரிஜினல் உருவத்துல எந்திரிக்கிறான். அதை பார்த்து
எல்லாருமே ஷாக் ஆகி கத்த, பாட்டியும் அந்த ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ண எடுத்ததும் ஐயோ திரும்பி அடிச்சிடாதீங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது ஏலியன் டிடெக்டிவ் அங்கே வந்து அவனை அரெஸ்ட் பண்றாரு. ஏஜென்ட் அவர்கிட்ட நானும் ஒரு ஃபெடரேஷனை சேர்ந்த அரசாங்க அதிகாரி தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, அதை விடுங்க, என் தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. அவளுக்கு ஒன்னும் ஆகிருக்காது, நீங்க பயப்படாதீங்க, இவனை விசாரிச்சா எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் டிடெக்டிவ் சொல்ல என் தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர் கெஞ்சி கேக்குறா. அப்படியே அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் சயின்டிஸ்ட் ஒரு ஏலியன் ஷிப்ல 626 கொண்டு போறத காட்டுறாங்க. அவனுக்கு 626 ஃபெடரேஷன்ல ஒப்படைக்கிறதுக்கு எண்ணமே கிடையாது. ஆனா அத 627 அப்கிரேட் பண்ணி லீலாவோட ஞாபகத்தை எல்லாத்தையுமே மறைக்கடிச்சிட்டு அத தனக்கு ஒரு அடிமையை யூஸ் பண்ண அப்படிதான் அவனோட எண்ணம். அவன் இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே மிஷின் பக்கமா திரும்பினா பின்னாடி லீலோ மறைஞ்சு நிக்கிறத காட்டுறாங்க. 626 சயின்டிஸ்ட் டைவர்ட் பண்ண லீலோ அந்த ஷிப்பை நிறுத்துறதுக்காக ட்ரை பண்ணா அவளுக்கு எந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தெரியல. அவ பாட்டுக்கு தப்பா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அத சயின்டிஸ்ட் பார்த்துட்டு அவ லீலோ கிட்ட வந்து உனக்கு சொன்னா புரியவே புரியாதா, அது ஒரு ஆபத்தான மிருகம், அது கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. அதே நேரம் லீலோவும் 626 லாக்கர் ரிலீஸ் பண்ணி விட்டுறா. 626 ரிலீஸ் ஆகி வெளியில வந்து சயின்டிஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆனா அதுகிட்ட இருந்து காலரை வச்சு சயின்டிஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணா 626 அந்த ரிமோட்டை பிடிக்கி உடைச்சு போட்டுருது. காலரையும் கழட்டி உடைச்சு போட்டுருது. லீலாவும் 626 சேர்ந்து சயின்டிஸ்ட ஷிப்ல இருந்து வெளியில தள்ளி விட்டுறாங்க. இவங்க போயிட்டு அந்த ஷிப்பை நிறுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த ஸ்டேரிங் கையோட புடிங்கிட்டு வந்துருது. போச்சுடா நாமளும் காலியாக போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுதுன்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஷிப் கண்ணா பின்னா அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. வேற வழியே இல்ல, இதுல இருந்து குதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நின்னா லீலோக்கும் பயமா இருக்கு. பயப்படாத, என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 626 அவ கையை பிடிச்சுக்கிட்டு குதிக்க போக அப்ப லீலாவோட பாக்கெட்ல இருந்து ஹீரோனோட போட்டோ ஒண்ணு பறந்து போயிடுது. அதை பிடிக்கிறதுக்காக 626 போக அந்த கேப்ல வண்டி தண்ணிக்குள்ள விழுந்துடுது. எப்படியோ வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டிடெக்டிவும் பாட்டியும் ஹீரோயின் டேவிட் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 626 தண்ணியை விட்டு நீந்தி வெளியில வந்துடுது. ஆனா லீலோவை ஷிப்போட ஒரு பாகம் லாக் பண்ணி அவ மேல விழுந்து கிடக்க லீலோ கீழே மாட்டிக்கிறா. லீலோவை காப்பாத்துறதுக்காக 626 தண்ணிக்குள்ள முழுகுது. எப்படியோ அவ மேல இருந்த அந்த போர்டை தள்ளி விட லீலோ மேல வந்துடுறா. ஆனா 626 மேல வர முடியாம உள்ளே மயங்கி விழுந்துடுது. லீலோவும் திரும்ப உள்ள போய் அதை மேல தூக்கிட்டு வர ட்ரை பண்றா. ஆனா அவளால 626 தூக்கிக்கிட்டு மேல வர முடியல. என்னை விட்டாது நீ போக முடியும் அப்படி சொல்லி 626 அவ கையை எடுத்து விட்டுட்டு அது கீழே விழுந்துடுது. லீலோ மேல வர ஹீரோனை வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணா லீலோவும் 626 எப்படியாவது காப்பாத்து, கீழே தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். சரி நான் காப்பாத்துறேன், நீ டேவிட்டோட போ அப்படி சொல்லி ஹீரோன் டேவிட்டோட லீலோவை அனுப்பி வச்சுட்டு அவ 626 திரும்பி தண்ணிக்குள்ள வரா. 626 அதோட கடைசி மூச்சை விட்டுட்டு சாக போறோம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது ஹீரோன் வந்து வேகமா அதை தூக்கிக்கிட்டு மேல வர முடியாம தண்ணிக்குள்ளே நடந்து வெளியில வந்து சேர்றா. அவ சர்ஃபிங் பண்றதுனால அவளால ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சி இருக்க முடியும். 626 மயக்கத்துல இருக்க அதுக்கு டேவிட் சிபிஆர் வச்சு மூச்சு கொடுக்க ட்ரை பண்றான். இது எல்லாமே வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு ஏஜென்ட் சொல்ல லீலோவும் சில ஒயர்களை கொண்டு வந்து போட எல்லாருமே சேர்ந்து காரோட பேட்டரியில அந்த ஒயரை கனெக்ட் பண்ணி அது மூலமா 626 சார்ஜ் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படியும் 626 எந்திரிக்கல. இனிமே ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல லீலோ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. எல்லாருமே சேர்ந்து அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது 626 ஒரு வழியா எப்படி எந்திரிச்சிருது. அது ஐ லவ் யூ அப்படின்னு லீலோவை பார்த்து சொல்லவும் அப்ப எல்லாரும் என்ன அது பேசுது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. லீலோவும் அதை கட்டி பிடிச்சு சந்தோஷப்படுறா. அப்ப திடீர்னு 626 வாந்தி எடுக்கிற மாதிரி ஏதோ பண்ண ஐயோ அதுக்கு ஏதோ ஆகுது போலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போய் பார்த்தா அது லீலோவுக்காக அந்த போட்டோவை தான் பத்திரமா எடுத்து வாய்க்குள்ள வச்சிருந்திருக்கு போல. அதை 626 வெளியில துப்ப அதை எடுத்து பார்த்த லீலோ எனக்காக இதை பத்திரமா வச்சிருந்தியா அப்படி சொல்லி அதை எடுக்க அதை கழுவிட்டு நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்றா. அப்ப அங்க இன்னொரு ஏலியன் ஷிப் வந்து நிக்கிறத காட்டுறாங்க. அதுல இருந்து ஃபெடரேஷனோட தலைவர் வெளியில வர ஏஜென்ட் அவங்க முன்னாடி போய் நிக்கிறான். தலைவர் இந்த ஆபத்தான எக்ஸ்பெரிமெண்ட் 626 நாங்க கைது பண்ணி கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பிட்டு 626 அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. லீலாவும் அவனை எங்கேயுமே கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டமே பண்றான். ஆனா தலைவரும் இது இங்க இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து, இவனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், இதுக்கு காரணமானவங்களும் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் அரெஸ்ட் பண்ணதை பத்தியும் காட்டுறாங்க. 626 அப்படி சொல்லிட்டு தலைவர் ஏதோ சொல்ல வர 626 தலைவர் முன்னாடி வந்து என் பேர் ஸ்டிச்னு சொல்லுது, நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு குட் பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லீலோ கிட்ட போகுது. அது லீலாவை கட்டிப்பிடிக்க லீலாவும் அதை கட்டிப்பிடிச்சு அழுகுறா. அதை பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இவங்க எல்லாருமே ஃபீல் பண்றதை பார்த்து தலைவரும் இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்க ஸ்டிச்சும் தலைவர்கிட்ட இதுதான் என்னோட குடும்பம்னு சொல்லுது. ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்ல ஏஜென்ட் தலைவர்கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டிச் கிடையாது, அவனோட குடும்பத்தோடய விட்டுலாமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு தலைவரும் அதெல்லாம் முடியாது, இந்த ரகசியம் எல்லாம் பூமியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்க ஃபெடரேஷனுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்ல ஏலியன் டிடெக்டிவும் இந்த உண்மை யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் அப்படி சொல்றாரு. சரி, ஆனா என்னால எங்க கவுன்சிலோட முடிவுல இருந்து மாற முடியாது, எங்க கவுன்சிலோட முடிவு 626 ஃபெடரேஷன்ல இருந்து
நாடு கடத்துறதா. அது இந்த பூமியிலேயே உங்களோட இருக்கிறதுக்கு நாடு கடத்தப்பட்டதாவே இருக்கட்டும், நான் இதுக்கு அனுமதிக்கிறேன் அப்படி சொல்ல ஹீரோயின் லீலோன்னு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. தலைவர் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா வீட்டையே ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மொத்தமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க மிஸ்ஸஸ் கே அங்க வர ஹீரோயினோ லீலோவை வேற அனுப்பணுமே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பாட்டு ஹீரோயின் கிட்ட நீ பயப்பட வேணாம், நாங்களே லீலாவை தத்தெடுத்துக்கலாம்னு இருக்கோம், அதுக்கு மிஸ்ஸஸ் கேவும் சம்மதிச்சிட்டாங்க அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோயினோ நீங்க எங்களுக்காக நிறைய பண்ணிருக்கீங்க அப்படி சொல்றா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, உங்க 2 பேரோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லீலோ ஹீரோயின் கிட்ட நான் இங்க இவங்க கூட இருக்கேன், நீ போய் மெரைன் பயாலஜி படி, அதுதான் அப்பா அம்மாவோட விருப்பம் அப்படி சொல்ல ஹீரோயினோ உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது அப்படி சொல்றா. ஆனா பாட்டியும் நீங்க 2 பேருமே எங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தரா தான் இருப்பீங்க, நீ உன் படிப்பை போய் கவனி, நான் லீலாவை பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அதனால ஹீரோயினை படிக்கிறதுக்காக வெளியூர் கிளம்புறா. ஹீரோயினோட வீட்டை ரெனோவேட் பண்ணி பாட்டி, ராபர்ட், லீலோ, ஸ்டிச் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீட்லயே ஸ்டே பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட அந்த போர்ட்டல் கன் இருக்கு, அடிக்கடி அந்த போர்ட்டல் கண்ணை யூஸ் பண்ணி ஹீரோயின் வீட்டுக்கு வந்து லீலோவோட ஸ்டிச்சோட ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி காட்டி இந்த படத்தை ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருக்காங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.